கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் தந்த இந்த புதிய நாளின் நன்மைகள் மேன்மைகள் உங்களிடத்தில் பெருக தேவன் கிருபை பாராட்டுவராக. சிறப்பாக இந்த நாட்களில் இந்த தின தியானத்தை வெகு நேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற தம்பி பிரவீனுக்காக, அவருடைய துணைவிக்காக, இந்த குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து நிறைவுக்குள்ளாய் நடத்துவாராக. நீங்களும் அவர்களுக்காக செபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். சில மக்களை இந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது ஒரு நிர்விசாரமாக எதை குறித்தும் கவலையற்றவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அவருடைய அடித்தளமே நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது. அந்த மக்கள் மற்றவருடைய வருத்தங்களையோ தான் உழைத்து உண்ண வேண்டும் என்பதை குறித்தோ எந்த அக்கறையும் இல்லாத மக்களாய் காணப்படுவார்கள். தன் வருமானத்திற்கு வழி இல்லை என்று சொன்னாலும் கூட கடன் வாங்கி அந்த தேவைகளை சந்திக்கிறவர்களாக, தன்னுடைய செலவினங்களை குறைத்து கொள்ளாத ஒரு மக்களாக அவருடைய வாழ்க்கை காணப்படும். இதை வேதம் சொல்லுகிற பொழுது சுக போக வாழ்வு என்று சொல்லுகிறது. செல்ஃப் இன்டெலிஜென்ட் சுகபோக வாழ்வு இறைவன் நமக்கு தந்த வாழ்வா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உழைக்காதவன் உண்ணலாகாது என்கிற வார்த்தையை கொண்டு சுகபோக வாழ்வு என்பது உழைப்பின் பலனை உண்டு நாம் நிறைவுகளை காண வேண்டும் என்பதை இங்கு சொல்லுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. இலவசங்களும் மற்றவர்கள் தருகிற தாங்குதல் எனக்கு போதும் என்ற உணர்வும் சுகபோக வாழ்க்கையை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. சுகபோக வாழ்வு வாழ்கிற மக்களை குறித்து அவர்கள் உயிரோடு செத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உழைப்பு இல்லாதபடிக்கு சுகத்தை அனுபவிக்க விரும்புகிற வாழ்வு நிலைகள் இப்படியாய் கையகப்படுத்துகிறது. இவர்கள் துன்பப்படுவதில்லை. மற்றவர்கள் இவர்களை உயர்த்த விரும்பினாலும் உயர்த்தி கொள்ள விரும்பாத மக்களாய் காணப்படுகிறார்கள். சுகபோக வாழ்க்கையை விட்டு வெளியே வர விரும்பாத நிலை காணப்படுகிறது. இவருடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போனான். பிரயாணப்பட்டு போன பொழுது அவனுக்கு களைப்பு வந்தது. அந்த களைப்பு வந்த பொழுது ஒரு மரத்தடியில தலை வைத்து படுத்தான். அருமையான இந்த ஆடி மாத காற்றை போல தென்றல் காற்று அவனை வருடி கொண்டு சென்றது. அவன் சுகத்தை அனுபவித்தான். மகிழ்ச்சியா இருந்தது. அவன் நினைத்தான் அப்பொழுது, ஆஹா, இந்த அருமையான இடத்துல படுத்திருக்கும் பொழுது இந்த காற்று அருமையா இருக்கிறதே, எனக்கு அறுசுவையோடு உணவு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். உடனே அவனை சுற்றிலுமாக நல்ல உணவுகள் பரிமாறப்பட்டது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். எப்படி இது வந்தது என்று சிந்திக்க அவனுக்கு மனமில்லை. எனக்கு தேவையானது வந்துவிட்டது. அவன் சாப்பிட்டான். நான் தரையிலே படுப்பதை காட்டிலும் கட்டிலே படுத்தால் நன்றாக இருக்குமே நினைத்தான். கட்டில் வந்தது, படுத்தான். என் கால்களை அமைக்கிவிட ஒரு பெண்மணி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னான். அங்கே ஒரு பெண்மணி வந்தால் இவன் கால்களை அமைக்க விட்டாள். இவையெல்லாம் நன்றாக சிந்தித்து கொண்டு வந்தவன் அடுத்து நினைத்தான், நான் இந்த காட்டு பகுதியில் இருக்கிறேனே, இங்கே ஒரு புலி வந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி யோசித்தான். அதற்கு மேல் சிந்திப்பதற்கு அவன் இல்லை. அவனுடைய சுகபோக வாழ்வு அவனுக்கு அழிவை கொண்டு வந்தது. அன்புக்குரிய விசுவாசிகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். இன்றைக்கு என் வாழ்க்கை உழைப்பின் வாழ்க்கையாக, இன்றைக்கு என் வாழ்க்கை இறைவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக, இறைவனோடு உறவிலே புதுப்பித்து நிறைவுகளை காண்கிற வாழ்க்கையாக அது காணப்படும் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையின் அடித்தளம் இறைவனால் அஸ்திவாரப்படப்பட்டதாகி இறைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் அது காணப்படும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் எங்களுக்கல்ல உமக்கே சொந்தம். உழைக்க கற்றுக் கொடுத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் உழைத்து கர்த்தாவையும் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உம்முடைய நாமத்திற்கு உகந்தாய் காணப்பட உதவி செய்யும். அருமையான தம்பி பிரவீனுக்காக உடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம். உடைய வாழ கரம் தாமே எவ்வளவு இருந்து ஆசீர்வதிக்கட்டும் சாமி. நலமான நன்மையான ஈவுகளை கொடுத்தாங்க. துதி கன மகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.